ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு வரி வீணாட்டு பின்னிட்டு வந்துட்டேன். இதில் வந்து நம்ம ஏணிப்படி முடித்து போடுறோம். இங்கே பாருங்கள், இதை லூஸ் பண்ணிக்கிட்டு இதை மேலே தூக்குறோம். தூக்கி இதை வந்து இப்படி வளைச்சி இதை உள்ளே விட்டுணும். இந்த லூப்பில் விட்டு இந்த ஒயரை எடுத்து இதில் மாட்டிடுறோம். மாட்டிட்டு இதை இழுத்து விட்டுக்க வேண்டியதான். உள்ளே போயிடுச்சு. இந்த ஒயரை உள்ளே போயிடுச்சா, இதை வந்து நான் வந்து பின்ன போகிறதில்ல, வெட்டி தான் விட போகிறேன். வெட்டி விட்டுட்டு இதில் வந்து வேறு ஒயர் மாட்டுறோம். இதுலேருந்து இதில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது இது நார்மல் நாட்டு வரும். இங்கே நார்மல் நாட்டு வரும். இந்த இடத்துல வி நாட்டு வரும். மாறி வரும். மாறி வராமல் ஒரே மாதிரி போடாமல் மாறி தான் நீங்கள் போடணும். அடுத்த வரியில் நான் காட்டுறேன். இதை பாருங்கள், இதை நான் வந்து சொறி விட்டுடணும். இதை நான் சொருவிக்கிறேன். இப்போ வந்து கைப்புழு ஒன்று கைப்புழுவில் வந்து 6 வரி நம்ம போடுறோம். அது இந்த சைடு பறித்து போட்டுக்கிறேன். 6 வரி போடுறோம். எப்பொழுதும் போல் ஜாயிண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம ஜாயிண்ட் பண்ணும்போது வி நாட்டில் ஜாயிண்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், வி நாட்டில் வந்து நார்மல் நாட்டு போடணும். நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. வி நாட்டு மேலே நார்மல் நாட்டு போடணும். நார்மல் நாட்டு போட்டால் தான் இங்கே வந்து நார்மல் நாட்டு மேலே வி நாட்டு வரும். அதுதான் கரெக்டாக வரும் உங்களுக்கு. இதை பாருங்கள், வி நாட்டு. இப்போ வந்து நார்மல் நாட்டு. ஒன்று மேலே நார்மல் நாட்டு மேலேயே நார்மல் நாட்டு வந்துச்சுன்னா கூட தப்பாக வருதுன்னு அர்த்தம். அதை நீங்கள் வந்து மறுபடியும் பிரிச்சுட்டு தான் போடணும். அப்படியே போயிட்டு போகணுன்னு போட்டால் நல்லா இருக்காது. பாருங்க, இப்படி தான் வரும். இதேமாரி 6 வருஷம் நான் போட்டுக்குவேன். போட்டுட்டு அப்புறம் பச்சை, அப்புறம் கைப்புழுவில் 6 இப்படி போடணும். இதை வந்து நான் ஜாயின் பண்ணும்போது இந்த இடத்துல எப்படி இது மேலே எப்படி ஜாயிண்ட் ஆகுதுன்னு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த ஒரு வரி போட்டு முடிச்சிட்டேன். இதை நான் வந்து உள்ளுக்குள்ளே சொறி விட்டுருக்கதை பாருங்கள். இதில் மாட்டாமல் நார்மல் நாட்டிலேயே இப்படி சொறி விட்ருக்கேன். சொறி விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஏணிப்படி முடித்து போகிறோம். வழக்கம் போல் இதை நம்ம வந்து லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டு, இங்கே பாருங்கள், லூஸ் பண்ணி விட்டுட்டேன். இதை மடித்து இதில் சொருவிட்டு இது உள்ள இந்த லூப்பில் விட்டு இதை இழுத்துக்கணும். இதை இழுத்துக்கிட்டு மறுபடியும் இதை டைப் பண்ணிடணும். இது உள்ளே போய்டும். உள்ளே போயிடுச்சு பாருங்கள். இப்போ வெளில கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து இதில் உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ இந்த ஒயரை இப்படியே இழுத்து இதில் வந்து நம்ம நார்மல் நாட்டு போகிறோம். இதுக்கு மேலே நார்மல் நாட்டு, வி நாட்டுக்கு மேலே நார்மல் நாட்டு போட்டு இப்படியே பின்னிக்கிட்டு வர வேண்டியதான். அடுத்த சுற்று வரும்போது இந்த நார்மல் நாட்டில் ஏணிப்படி முடித்து நம்ம போடணும். இப்போ வி நாட்டு அதேமாதிரி தாங்க பின்னிட்டு வரணும். 6 வருஷம் முடிஞ்சோன்னா அது மாதிரி 2 பச்சையை போட்டு, அப்புறம் 6 வருஷம் அதுமாரி போட்டு, அப்புறம் 2 பச்சையை போட்டு முடிச்சிடணும். உங்களுக்கு எந்த கலர் எப்படி போடணுமோ அந்தமாரி போட்டுக்கோங்க. நான் 3 கலராக நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணால் 2 கலராக போட்டுக்கோங்க. இப்படி தாங்க வரும் ஒயினாட்டு கூட. ஃபுல்லாக முடிஞ்சோன்னு காட்டுறேன். இது வந்து வயலட்டு வந்து இதுவும் வந்து கிளாஸ் ஒயர் தான். கிளாஸ் ஒயரில் கோபுரம் கிளாஸ் ஒயரு. இது வந்து பச்சையும் கிளாஸ் ஒயர் தான். கிளாஸ் ஒயரில் வந்து சிங்கம் போட்ட கிளாஸ் ஒயர். இது கொஞ்சம் காசு கூட. இது வந்து கைப்புழு வந்து நார்மல் தான்.
ரூபா ஒயரு, நார்மல் ஒயரு 3 கலரையும் போட்டு பின்னிருக்கிறேன். இப்படி இருக்கு பாருங்கள். கூட ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் ஓரம் எப்படி மடிக்கிறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வீநாட்டு கூட முடிஞ்சிடுச்சு. எவ்வளோ அழகாக கட்டமாக வந்திருக்கு பாருங்கள். இதேமாரி கட்டமாக இருக்குது. அடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடி 9 தான் வச்சேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் இதில் வந்து 6 அடி சொல்லியிருந்தேன். 5 அடி நீங்கள் வெட்டிக்கோங்க. 6 அடி வெட்டியிருந்தேன். இங்கே பாருங்கள், உள்ளே இவ்வளோ ஒயரு சொருவி இவ்வளோ ஒயரு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து 5.5 அடி வெட்டிக்கோங்க. உங்களுக்கு ஒயர் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதேமாரி பின்னுங்க. என்ன பாருங்கள், பின்னும் போது இதை இந்த 2 வரியை வந்து நெருக்கமாக போட்டதுனால அப்படியே இப்படி குறுவலாக வர மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. அதனால் இந்த 2 வரியை மட்டும் நான் வந்து நெருக்கலாக போட்டுட்டு இதெல்லாம் கொஞ்சம் லூஸ் மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் இடைவெளி விட்ட மாதிரி இப்படி தள்ளி இருக்கிறேன். லூஸாகவும் கொஞ்சம் பின்னி இருக்கிறேன். ஆனால் சொருனோன்னா நல்லா டைட்டாகிடுச்சு. வீநாட்டு கூட நல்லா டைட்டாகிடுச்சு பாருங்கள். இது வந்து எப்படி சொருவி இருக்க பாருங்கள். இப்படி வச்சு இடைவெளி விட்ட மாதிரி சொருவி இருக்கிறேன். இதில் வந்து 4 ஒயர் வந்து உங்களுக்கு சொருவி காட்டுறதுக்காக 4 ஒயர் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து இடைவெளி விட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் 2லேயும் பின்னக்கூடாது. இது சேர்ந்த மாதிரி இருக்குது பாருங்கள். சேர்ந்த மாதிரி இருக்கும் போது இருக்கிறதுல இதை ஒரு நாட்டு போட்டுக்கணும். இது 2மே சேர்த்து ஒரு நாட்டு. இடைவெளி விட்ட மாதிரி உள்ளதில் நீங்கள் வந்து பின்னாதீங்க, அது நல்லா இருக்காது. இப்படி சேர்ந்த மாதிரி உள்ளதில் பின்னிக்கிட்டு வாங்க. இது பின்னிட்டு இப்படியே பாருங்கள், அழகாக இப்படி சொருவி விட்டுக்க வேண்டியதான். எப்படி சொருவுறதுனாக்கா, நான் வீநாட்டில் நான் சொருவாமல் நார்மல் நாட்டிலே தான் நான் சொருவி இருக்கிறேன். நீங்கள் வேணால் வீநாட்டில் அப்படி இந்த இடத்துல நீங்கள் சொருவலாம், சொருவி இழுத்துக்கலாம். நான் சொருவில் நான் வெறும் நார்மல் நாட்டிலேயே தான் சொருவி இருக்கிறேன். இப்போ எப்படி சொருவுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இதை அப்படியே இப்படி மடிச்சுக்கிட்டு இந்த நார்மல் நாட்டில் விட்டுணும். நார்மல் நாட்டில் விட்டு இப்படி இழுத்துட்டு அதேமாரி இதை நேராக உள்ளது இடத்துல கோக்காமல் இந்த பக்கத்தில் இருக்கு பாருங்கள் நார்மல் நாட்டு, அதில் கோத்துக்குங்க. அதில் இப்படி கோத்து இப்படி இழுத்துக்கோங்க. இப்படியும் போட்டுக்கிட்டு இதை சைடாகவே கொண்டு போகாமல் இதை வந்து நேராக கொண்டு வந்துடணும். இங்கே பாருங்கள், நார்மல் நாட்டு அதிலே தான் நான் சொருவிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வேணாலும் இதில் சொருவிக்கலாம். இது இருக்குது பாருங்கள், இது வீநாட்டுலேயும் இந்தமாரி நீங்கள் சொருவலாம். நான் வந்து வெறும் நார்மல் நாட்டிலே ஒயர் நிறையா இருக்குன்னுட்டு நீட்டுக்கும் நார்மல் நாட்டில் நான் சொருவிட்டேன். இந்தமாரி வீநாட்டிலையும் நீங்கள் சொருவிக்கங்க. இது நார்மல் நாட்டு. அதேமாரி இப்படி சொருவிக்க வேண்டியதான். இப்படி சொருவிட்டு போயிடுறோமா. இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணுறோம், இந்த இதில் வந்து நேராகவே நம்ம சொருவிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடம் வேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அதில் வந்து இந்த நார்மல் நாட்டில் இதில் போடுங்க. ஒரு வரிசைக்கு ஒரு ஒயரு நீங்கள் சொருவுங்க. அப்போ தான் உங்களுக்கு கையில் குத்தாமல் நல்லா வரும். இங்கே பாருங்கள், இதை வந்து இப்படி சொருவிட்டு இதை இப்போ நேராக சொருவிடணும். நேராக நம்ம சொருவிட்டோம்னா ஒரு வரிசைக்கு ஒரு ஒயர் சொருவின மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இதை நான் அப்படியே நார்மல் நாட்டிலேயே தான் நான் சொருவிட்டு நீட்டாக இருக்கிறதுனால நார்மல் நாட்டிலே சொருவிக்கிறேன். உங்களுக்கு வந்து வீநாட்டு கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சதுன்னா சொருவிட்டுங்க. ஆனால் நான் இதில் லூஸாக தான் போட்டிருக்கேன், அதனால் ஈஸியாக சொருவிடலாம். நான் ஒயர் இருக்கிறதுனால நார்மல் நாட்டிலேயே நீட்டு வரைக்கும் சொருவிருக்கேன். அதேமாதிரி தாங்க சொருவணும். இது பின்னும் போது 2ம் பக்கத்தில் உள்ள ஒயரில் இந்தமாரி பின்னணும். மறுபடியும் நான் நல்ல டிசைன் கூட போட இருக்கிறேன் பாருங்கள். இந்தமாரி பின்னி பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குன்னு. காது போட்டுட்டு உங்களுக்கு கூட காட்டுறேன்.